திமுகவில் நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அதிமுகவில் அம்மாவின் தீவிர விசுவாசி அப்படின்ற பேர் எடுத்தவர். அவர் வந்து தர்ம யுத்தம்லாம் பண்ணவர். தியானம் பண்ணி அதுக்கப்புறமா தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து பெரிய குட்டிகள்கிட்டவெல்லாம் ஐயா அங்கேருந்து வெளியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. என்ன தான் பண்ண போகிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அரசியலில் அவருக்கு ஒன்றுமே இல்லையே, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இந்தா வந்துட்டு எல்லாம் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டார். திமுகவுக்கு வந்து ஜாயின் பண்ணது கூட பிரச்சனை இல்லை. அங்கே வந்து பேசையிலேயே அவர் என்ன சொல்கிறார், அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு நம்ம ஊரில் வந்து திராவிட கொள்கைகளை பாதுகாத்து திமுகவை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறது தளபதி அவர்கள் தான், சிறப்பான தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். நம்ம என்ன நினச்சோம்னா அண்ணா அவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அப்புறமா கலைஞர் அவர்களுக்கு பிறகு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்லுவார்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்களும் அந்த டாப்பிக்கில் வரல, ஜெயலலிதா அம்மையாரும் டாப்பிக்கில் வரல. கரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் யார் பேரெல்லாம் சொல்லணுமோ அந்த பேரை மட்டுமே சொல்லி கண்டென்ட்டை முடிச்சிட்டார். என்னங்க இது அரசியல்னால் இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரே சாக்கு. இது வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எப்பா ஒரு ஆரம்பிக்கும் போதே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சிங்க அப்புறமா வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி மந்திரம் மாதிரில பேசிக்கிட்டு இருப்பார். அவர் வாயில் வரலையே எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் வரல, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பேர் வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஆதரவாளர்களே உறைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு திமுகவில் சேர்ந்தது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது திமுகவில் ஏன் சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட மக்களுக்கும் திராவிட இனத்தை காக்க, திராவிட கொள்கைகளை காக்க, முக்கியமாக தமிழ்நாட்டையே காப்பாற்றணும்னா இங்கே தான் ஒரே வழி, திமுக தான் ஒரே வழி. அதுக்கு தான் தலைவர் வழியில் தமிழ்நாட்டை காக்க வந்து சேர்ந்தையா, சந்தோஷமாக சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். திராவிட இயத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதுக்கடுத்துதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்ததுக்கு பின்னாடி அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, அவர் கட்டாயப்படுத்தப்பட்டாரா அப்படின்ற டவுட்டு எல்லாருக்கும் வரும். அரசியலில் இப்படி கார்னர் பண்ணுறது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாதப்ப டக்குனு காய் நகது இங்கே வந்து இங்கே என்ன பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்களா, இந்த டவுட்லாம் வந்தது. அவர்கிட்டே கேட்டான், என்ன சார் ஏதாவது அழுத்தமா, ஏதாவது கட்டாயத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லவே இல்லை, நீண்ட நாளாக யோசிச்சு எனக்கு நடந்த பல கசப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு வெறுத்து போய் அடா போங்கடா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகிற அதிமுகவில் இருக்க அந்த பண்பே இல்லாமல் போச்சு. அதிமுகவில் சர்வாதிகார ஒரு தோரணையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டுருக்காரு. அது அவ்வளோ விளங்காமல் போயிடும். அதனால் நம்ம கிட்ட போயிடுவோம். இங்கே தான் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற ஒரு தலைவர் இருக்கார், முதல்வர் மு க ஸ்டாலின் சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சுய முடிவாக நானாக யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான். இதுக்கு பின்னாடி கட்டாயம் கிடையாது, எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம்
ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுகவில் இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அவருடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திராவிட முன்னேற்றத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை.